அவர் எப்படின்னா, எனக்கு அவருக்கு எப்படி சிங்க் ஆச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நான் டக்குன்னு முன்னாடி கால் எடுத்து வச்சிருவேன். ஆனால் அவர் நிறைய யோசிப்பார். எனக்கு அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த படத்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஆழமாக யோசிச்சு அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து அதில் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சி ரொம்ப க்ளீனாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அதனால தான் அந்த படத்தில் அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். கோதண்டம் சார், நீங்கள் சொன்னது முதல்ல புரிஞ்சது. அப்புறம் எதையோ ஆண்களை தூக்கிட்டு பெண்களை குறைச்சிட்டோம்ன்ற பதட்டத்தில் வேற ஒன்று சொல்லி மொத்தத்தையும் எனக்கு என்ன சொன்னீங்கன்னு கடைசி சரி ஏதோ சொல்லியாச்சு. ஆனால் அவங்க மனசு புரிஞ்சது. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் தம்பி கேமராமேன் சில மாதங்களுக்கு முன்பே பதிவு செய்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் பணியாற்றுபவர்களுடைய மன நெருக்கடி இன்று ஒரு போரினால் உருவாகி இருக்கிறது. ஆனால் இந்த திரைப்படம் அதே மன நெருக்கடியை பதிவு செய்கிறது. அது ஆயுத போரினால் விளைவதல்ல, சமூக உளவியல் போரினால் எழுவது. இந்த படம் ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புகிறது. தமிழகத்திலிருந்து எதற்காக வளைகுடா நாடுகளுக்கோ அல்லது அது போன்ற நாடுகளுக்கோ வேலைக்கு செல்கிறார்கள்? அப்படி செல்வதற்குரிய நியாயமான காரணங்கள் இருக்கின்றனவா என்ற கேள்வியை இந்த திரைப்படம் மிகவும் அழகாக, உணர்ச்சி அளவில் நேர்மையாக எழுப்புகிறது. நேர்மையான அல்லது நியாயமான காரணங்களின் அடிப்படையில் அந்நாடுகளுக்கு பணிக்கு செல்பவர்கள் ஏறத்தாழ இல்லை அல்லது மிக குறைவு என்பதுதான் இந்த படம் ஒரு கதையின் ஊடாக பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்து. நீங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியாம கம்ப்ளீட்டாக அவ்வளோ நர்வஸாக அவர் பேசும்போது நமக்கு தெரியுது. இது ஒரு முதல் மேடை. அவர் ஒரு உலக மேடைகள்லாம் போகணும் அப்படின்றது இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார், எத்தனை பேருக்கு இது போய் சேர்ந்ததுன்னு தெரியல. இந்த கம்போசிங் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய லைவாக எடுத்துருக்கணும்னு சொன்னார். அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏஐ மோட், நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கம்போசிங்கில் இருக்குது. சும்மா நம்ம கம்போசர் சாங்னா அதே ஒரு சாங் மூடு கொடுத்த உடனே சாங் அதுவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இந்த ஜென்ரேஷனில் லைவ் ஆர்டிஸ்ட், நேரடி கலைஞர்களை வைத்து ஒரு ஸ்டுடியோவில் அவங்க அப்படியே வாசித்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை சேர்த்துருக்கிறது தான் அவர் மீன் பண்ணார். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதை வாசிச்சிருக்காங்கன்றது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஏன் அதுக்கு இந்த விழா இந்த மேடையில் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க நேரடியாக வாசிக்கக்கூடிய அவங்களுடைய மூடு, அந்த மூடு மூலயமா அவங்க வாசிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு டோன் உண்மையான ஒரு உணர்வு. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கணேசருடைய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு உணர்வு கொடுக்கணும். அது எஸ்ஐயால் மட்டும்தான் முடியும். ஸோ எவ்வளவு எலிவேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த படம் அந்த கம்போசருடைய தாட் ப்ராசஸ்,